டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய காதுகளில் ஒலிக்கக்கூடிய அளவிற்கு இன்று கோவை மாவட்டத்தில் திரண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான கழக நிர்வாகிகளுக்கும் தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் குறித்து முதலில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். வாக்களிப்பது நம்முடைய உரிமை. அந்த உரிமையை ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பறிப்பதற்கான முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் ஐடி, இடி, அப்புறம் சிபிஐ இதெல்லாம் தமிழ்நாட்டிலே உள்ளே கொண்டு வந்து குறுக்கு வழியில் அடக்குமுறையை ஏவி ஆட்சியை பிடைக்க நினைத்த பாஜக அதில் தோல்வியை கண்டது. காரணம், இது திராவிட மண். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளக்கூடிய திராவிட மண். சரி, ஐடி, இடி, சிபிஐயால் முடியாததை வேறு எதை வைத்து சாதிக்கலாம் என்று நினைத்த பாஜக அரசு இப்பொழுது தேர்தல் ஆணையத்தை கையிலே எடுத்து பீகாரை போல தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை, உரிமையுள்ள வாக்காளர்களை நீக்குவதற்கான பணியை முன்னெடுத்திருக்கின்றார்கள். நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களும் தோழமை கட்சியினுடைய தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்துவது, இந்த தேர்தல் ஆணையம் ஏன் இந்த அவசர கோலத்தில் இப்படி இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றார்கள். 30 நாட்களில் ஏறத்தாழ 7 கோடி வாக்காளர்களுக்கு படிவங்களை கொடுத்து அதை பூர்த்தி செய்து திரும்ப பெற்று அதை ஆன்லைனில் ஏற்றி இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் என்று சொன்னால் நிச்சயம் இது முடியாது என்பதை அனைவரும் தெரியும். தேர்தல் ஆணையத்திற்கும் இது தெரியும். தெரிந்தும் கூட இது போன்ற முன்னெடுப்பை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கின்றன. ஏறத்தாழ பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். சரி, தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது, நீக்கப்பட்ட வாக்காளர்களை நீங்கள் மேல்முறையீடு செய்து உரிய ஆவணங்களை கொடுத்து சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், அந்த மேல்முறையீட்டின் மூலம் பீகாரில் மீண்டும் 3 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கின்றார்கள். இப்படி 68 லட்சம்